ஒரு குழந்தையிடம் உலகிலேயே மிகவும் மகிழ்ச்சியான இடம் எது என்று கேட்டால் பெரும்பாலான பதில் டிஸ்னிலேண்ட் என்பதுதான். வண்ணமயமான அரண்மனைகள், கனவுலக இளவரசிகள், சிரிக்கும் மிக்கி மவுஸ், பட்டாசுகள், இசை, மகிழ்ச்சி. டிஸ்னி என்ற பெயர் பல கோடி மக்களின் சிறுவயது நினைவுகளோடு இணைந்திருக்கிறது. ஆனால் இந்த மகிழ்ச்சியான உலகத்தின் பின்னால் சில கேள்விகள் பல ஆண்டுகளாக எழுந்து கொண்டே இருக்கின்றன. டிஸ்னியில் நடந்த பெரிய வேலை நிறுத்தம் ஏன்? ஏன் சில பழைய டிஸ்னி கார்ட்டூன்கள் இப்போது வெளியிடப்படுவதில்லை? டிஸ்னி ஏன் அடிக்கடி நீதிமன்ற வழக்குகளில் சிக்குகிறது? உலகின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிறுவனமான இது எப்படி வளர்ந்தது? இந்த வீடியோவில் டிஸ்னியின் வெற்றியையும் அதே நேரத்தில் அதன் சர்ச்சைகளையும் வரலாற்றையும் ஒன்றாக பார்க்க போகிறோம். 1901 அமெரிக்காவின் சிகாகோ நகரில் ஒரு சிறுவன் பிறந்தான். அவனுடைய பெயர் வால்ட் டிஸ்னி. சிறுவயதிலிருந்தே ஓவியம் வரைவது அவனுக்கு மிகவும் பிடிக்கும். அவன் வரைந்த சிறிய கார்ட்டூன் படங்கள் ஒரு நாள் உலகையே மாற்றும் என்று அப்போது யாருக்கும் தெரியாது. பள்ளி முடிந்ததும் அவர் செய்தித்தாள் விநியோகம், சிறிய வேலைகள் போன்றவற்றில் ஈடுபட்டார். பின்னர் கார்ட்டூன் அனிமேஷன் மீது முழு கவனம் செலுத்தினார். 1920களில் வால்ட் டிஸ்னி தனது முதல் அனிமேஷன் நிறுவனத்தை தொடங்கினார். ஆனால் அந்த நிறுவனம் திவாலானது. பணம் இல்லை, வேலை இல்லை, சாப்பிடுவதற்கே கஷ்டமான நிலை. பலர் அப்போது கூறியது, இந்த துறையில் உனக்கு எதிர்காலமே இல்லை. ஆனால் வால்ட் டிஸ்னி கைவிடவில்லை. அவர் தனது சகோதரர் ரோய் டிஸ்னியுடன் சேர்ந்து புதிய முயற்சியை தொடங்கினார். 1923இல் பிறந்தது த வால்ட் டிஸ்னி கம்பெனி. 1928 ஒரு சிறிய எலி, பெரிய காதுகள், எப்போதும் சிரிக்கும் முகம், அதுதான் மிக்கி மவுஸ். ஸ்டீம்போட் வில்லி வெளியானதும் டிஸ்னி உலகம் முழுவதும் பிரபலமானது. அதன் பிறகு வந்த ஒவ்வொரு படமும் டிஸ்னியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றது. ஸ்னோ ஒயிட், பினோச்சியோ, பாம்பி, சிண்ட்ரெல்லா, ஸ்லீப்பிங் பியூட்டி. டிஸ்னி ஒரு சாதாரண ஸ்டுடியோ இல்லை, அது ஒரு கனவு தொழிற்சாலையாக மாறியது. 1941 டிஸ்னி நிறுவனத்துக்குள் பெரிய பிரச்சனை உருவானது. பல அனிமேட்டர்கள் கூறிய குற்றச்சாட்டுகள்: குறைந்த சம்பளம், அதிக வேலை, சமமற்ற ஊதியம், வேலைக்கு உரிய மதிப்பு இல்லை. இதன் விளைவாக நூற்றுக்கணக்கான ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டனர். டிஸ்னி வரலாற்றில் இது மிகப்பெரிய அதிர்ச்சிகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. டிஸ்னியின் ஆரம்பகால படங்களில் சிலது இன்று எளிதாக ஒளிபரப்பப்படுவதில்லை. ஏன்? அந்த காலத்தில் சாதாரணமாக கருதப்பட்ட சில இன மற்றும் கலாச்சார சித்தரிப்புகள் இன்று பொருத்தமற்றதாகவும் புண்படுத்தக்கூடியதாகவும் பார்க்கப்படுகின்றன. இதனால் சில படங்களுக்கு இன்று எச்சரிக்கை குறிப்புகள் சேர்க்கப்பட்டுள்ளன. இன்று டிஸ்னிக்கு சொந்தமானவை பிக்சர், மார்வல், ஸ்டார் வார்ஸ், 20th செஞ்சுரி ஸ்டுடியோஸ், டிஸ்னி பிளஸ், டிஸ்னிலேண்ட், டிஸ்னி க்ரூஸ் லைன். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கார்ட்டூன் நிறுவனம் இன்று உலகின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு பேரரசுகளில் ஒன்றாக வளர்ந்துள்ளது. பெரிய நிறுவனம் என்பதால் டிஸ்னி பல்வேறு சட்ட மற்றும் வணிக சவால்களை எதிர்கொண்டுள்ளது. அவற்றில் சிலவை: பதிப்புரிமை தொடர்பான வழக்குகள், தொழிலாளர் உரிமைகள் குறித்த புகார்கள், வணிக போட்டி மற்றும் கையகப்படுத்துதல் தொடர்பான விவாதங்கள். அதே நேரத்தில் டிஸ்னி இவற்றில் பல சந்தர்ப்பங்களில் தன் நிலைப்பாட்டை விளக்கியதுடன் சில கொள்கைகளையும் காலத்திற்கேற்ப மாற்றியுள்ளது. டிஸ்னிலேண்டுக்கு ஆண்டுதோறும் கோடிக்கணக்கான மக்கள் வருகிறார்கள். அங்கே வேலை செய்யும் ஊழியர்கள் காஸ்ட் மெம்பர்ஸ் என்று அழைக்கப்படுகிறார்கள். பலர் அந்த அனுபவத்தை பாராட்டினாலும் சிலர் வேலை அழுத்தம், ஊதியம் மற்றும் பணிச்சூழல் குறித்து கவலைகளை வெளியிட்டுள்ளனர். டிஸ்னி விருந்தினர்களின் பாதுகாப்பு மற்றும் பணியாளர் சூழலை மேம்படுத்த தொடர்ந்து முதலீடு செய்து வருவதாக கூறுகிறது. டிஸ்னி என்பது கனவுகளை உருவாக்கிய நிறுவனம், ஆனால் அதே நேரத்தில் மனிதர்களால் நடத்தப்படும் ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனமும் கூட. அதன் வரலாற்றில் வெற்றிகளும் உள்ளன, தவறுகளும் உள்ளன, சர்ச்சைகளும் உள்ளன. அந்த அனுபவங்களிலிருந்து ஏற்பட்ட மாற்றங்களும் உள்ளன. அதனால் டிஸ்னியை முழுவதும் நல்லது என்றும் முழுவதும் கெட்டது என்றும் கூற முடியாது. அது சாதனைகள், சவால்கள், விமர்சனங்கள், மாற்றங்கள் ஆகிய அனைத்தையும் கடந்து வளர்ந்த ஒரு நிறுவனம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். டிஸ்னி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். இதுபோன்ற வரலாறு, நிறுவனங்கள், மர்மங்கள் மற்றும் உண்மை சம்பவங்கள் பற்றிய தமிழ் வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.